மனத்தை ஆட்கொள்வது ஆன்மீகம், ஆன்மாவை மிகைப்படுத்துவது ஆன்மீகம். மனத்தை ஆட்கொள்வதுன்னா என்ன? உங்க மனதை எப்படி ஆப்ரேட் பண்றது, அது ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கும். ஆன்மாவை மிகைப்படுத்துவதான உங்க ஆன்மாவை ஜோதி ஸ்வரூபமா ஏத்துறது. சரியா? ப்ரெஷர் மிஷின் இருக்குல்ல, இந்த மாதிரி இப்படி இப்படி போயிட்டு வரும்ல ப்ரெஷர் மிஷின். நீங்க பழைய இதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு மெர்க்குரி மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆத்மா வந்து ஒரு நூல் மாதிரி இருக்கும். எப்படி தெரியுமா? உங்க ஹைட் என்ன இருக்கும்? ஒரு 5.5 இருப்பீங்களா? ஆனா இங்க இந்த வானம் எவ்வளவு சைஸ், அது எவ்வளவோ தூரம் இருக்குல்ல. நீங்க அந்த நூலை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சல்லுன்னு மேல போவீங்க. ஓ, அந்த மாதிரிலாம். ஆமா, நீங்க அப்படியே சல்லுன்னு கீழே போயிட்டு மாடி பள்ளி கீழே சல்லுன்னு போயிட்டு கிப்டிலாம் தேவையில்ல, அப்படியே சல்லுன்னு போயிட்டு கீழே போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல எனக்கு சல்லுன்னு பார்த்து மேலே வந்துடுவீங்க. கண்ணை மட்டும் இங்கே உட்காந்தா மட்டும் போதும், அந்த ஆத்மா மட்டும் டிராவல் ஆகும். ஓகே, இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் ஆன்மீகம். ஆனா மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பரிகாரம் பண்ணிட்டா சரியா போயிடும். அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க, பரிகாரம் பண்ணா சரியா போயிடும். உங்கள்ட்ட நிறைய பேர் கேட்பாங்க. அப்ப அந்த பரிகாரம் அப்படிங்கிறது என்ன? அப்போ பரிகாரம் பண்றவங்க காசு கொடுத்து தான் பண்ண முடியும். என்னவா இருந்தாலும், சின்ன அர்ச்சனை பண்ணாலும் சரி, பெரிய யாகம் பண்ணாலும் சரி, பெரிய தந்திரம் பண்ணாலும் சரி, யந்திரம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் காசு கொடுக்கணும். 10 ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும். கண்டிப்பா. அப்ப அந்த 10 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய ஆளு கூட வசதி இருக்கும்ல. அப்ப அவங்க பண்ணதோட அவங்களுக்கு எல்லாம் நடந்துருதா? இல்லையே. இப்ப இந்த பரிகாரம்ங்கிறது அப்ப என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரம்ங்கிறது உங்களுக்கு ஒரு மனசாந்தி, ஒரு மனப்பக்குவம், ஒரு கொடை. அப்ப மனசாந்தி, மனப்பக்குவம், கொடை இத்தனையும் சொல்றீங்களா? அப்ப என்னது? எல்லாத்தையும் கொடுக்கும். சாந்தியாக்கும், மனத்தை பக்குவம் பண்ண வைக்கும். ஒரு விஷயத்துல அதுவே நடத்தாம ஒரு மழை பெய்யுது, அந்த அதுவே நடத்தாம அந்த மலைக்கு பதிலாக கொடையை கொடுக்கும். மழையை நிறுத்த முடியாதுல்ல, கண்டிப்பா நிறுத்த முடியாது. வெயில் அடிக்குது, வெயிலுக்கு பதிலாக அந்த நயலை கொடுக்கும் கொடைய. ஓகே, இந்த மாதிரி தான் பரிகாரம் செய்யுமே தவிர்த்து முற்றிலும் யாருக்கும் மாறாது. அப்படி மாறிடுச்சுன்னா எல்லாரும் இன்னைக்கு ரஜினிகாந்த் சார் தானே. ஆமா, எல்லாரும் வந்து உச்சநிலையை அடைஞ்சிருவாங்கல்ல. சிம்ம லக்னம் பா ரஜினிகாந்த் சார், நம்ம மகா பெரியவரும் சிம்ம லக்னம், 2 பேருமே சிம்ம லக்னம். ரஜினிகாந்த் சாருக்கும் சனி கேது 2ல, நம்ம மகா பெரியவருக்கும் சனி கேது. ஆனா மகா பெரியவர் பீடாதிபதி, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார். ஆனா அவரும் ஆன்மீகத்துல இருக்காரு. என்ன காரணம்?